ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் ஆணி மாதம் 15ஆம் தேதி 29/6/2024 ஜூன் மாதம் சனிக்கிழமை. இன்று தேய்பிறை அஷ்டமி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:40 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:40 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை, குளிகை காலை 6 மணிலிருந்து 7:30 வரை, யமகண்டம் மாலை 1:30 3 வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 5:56. இன்றைய திதி இன்று மாலை 3:58 வரை அஷ்டமி, பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:46 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை 10:46 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:11 வரை பாலவும், பின்பு மாலை 3:58 வரை கௌரவம், பின்பு தைத்துளம். இன்றைய சந்திராசிரமம் ஆயில்ய மகம். இன்றைய சந்திராசிரமம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எந்த செயலை செய்யலாம், அது ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நாளாக அமைவது உங்களுக்கு. ஆனால் செய்கின்ற எந்த செயலுக்கும் ஒரு நன்மை பிரதிபலனாக கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. நல்ல ஒரு நாள் உங்களுக்கு. அதனால் செய்கின்ற செயலை சிறப்பாக செய்யுங்க. யோசிக்கிறது நல்ல விஷயம் யோசிங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல நாளாக என்று உங்களுக்கு அனைத்து விஷயங்களும், அது தொழில் சார்ந்த, கல்வி சார்ந்த, பணி சார்ந்த, உடல்நலம் சார்ந்த, குடும்ப சார்ந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு நன்மை பார்க்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசின்னு பார்த்தா கொஞ்சம் ஊக்கம் உடைந்த நாளாக அமைகிறது. நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய வேலைகளை பணிகளில் கொஞ்சம் ஒரு உத்வேகத்தோடு ஒரு ஊக்கத்தோடு செய்ய போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய உத்வேகத்துக்கும் ஊக்கத்துக்கும் உங்களுடைய குடும்ப நண்பர்கள், உறவினர்கள், உடல் செய்ய பணிகளில் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக போகிறீங்க. இந்த ஊக்கம் இருந்த நாளை நீங்கள் ஒரு உற்சாகமான ஒரு அடுத்த முன்னேற்றத்துக்கான நாளாக எடுத்துக்கொண்டு பணி செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைப்போகுது. மிதுனராசின்னு பார்த்தா கொஞ்சம் ஆர்வம் மிகுந்த நாளாக, எந்த விஷயத்தையும் நம்ம தள்ளி போகணும்னு நினைக்காத, எடுத்தோன்னே சில விஷயங்களை நம்ம முடிச்சணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வேகத்தோடு நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு சில விஷயம் செய்ய போகிறீங்க. அந்த ஆர்வம் தான் உங்களுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகுது. ஆர்வம் எவ்வளோ வாய்ப்பு இருந்தும் அதை பயன்படுத்தி கொள்ள முடியாமல் ஆர்வமாக இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த விஷயத்தை பார்த்தா உங்களுக்கு ஆர்வம் இருக்கின்ற காரணத்தால் எந்த விஷயத்தை தான் அந்த ஆர்வத்தின் காரணமாக அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதுங்க. எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வத்தோடு செயல்படுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கடகராசி பார்த்தா கொஞ்சம் சில விஷயங்களையும் கொஞ்சம் பயத்தோடு தான் நீங்கள் செய்ய வேண்டிய நாள் உங்களுக்கு. பாம்பை கண்ட படையும் நடுவும். ஸோ அந்தளவுக்கு பயப்படக்கூடிய விஷயங்களுக்கு, செயல்களுக்கு கண்டிப்பாக பயப்படுங்க உங்களுக்கு. ஆனால் எல்லா விஷயத்துக்கும் அந்த பயத்தை கொண்டு வரணும். உங்களுக்கு 8 சனிபவன் இருக்கார். அதனால் செய்கின்ற விஷயங்கள் நியாயமான விஷயங்களை எந்தவித பயமெல்லாம் தடையும் இல்லாமல் செய்யுங்க. நீங்கள் சில விஷயங்களை கொஞ்சம் யோசித்து பயபக்தியோடு செய்வது உங்களுக்கு சிறப்பு. அடுத்த ராசியாக சிம்ம ராசி பார்த்தா கொஞ்சம் பரிவு, அடுத்தது மேலே சில பரிவு பாசனம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த விஷயத்தை செய்கிறோம், செஞ்ச அடுத்ததுக்கு என்ன பாதிப்பு வரும்னு நீங்கள் கொஞ்சம் பரிவு காட்டக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. 7 சனிபவன் இருக்கார். ஆனால் கொஞ்சம் விஷயங்களை நீங்கள் பார்த்து செய்வது ரொம்ப நல்லது உங்களுக்கு. கன்னிராசியை பார்த்தா கொஞ்சம் தடை தாமக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. எந்த விஷயம் செஞ்சாலும் சிறு இழுபறிக்கு பிறகு தான் அந்த வேலைக்கு முடியும். அதனால் கொஞ்சம் தடைகளுக்கு பிறகு அந்த வேலை சுபமாக முடியக்கூடிய நாளாக அமைகிறது. அது திருமண பேச்சாக இருக்கலாம், சுப நிகழ்ச்சியாக இருக்கலாம். சில விஷயங்கள் கொஞ்சம் தடை. அது தடை நீங்கள் மனசில் நினைக்காதீங்க. அந்த தடையே உங்களுக்கு அர்த்தம் கிடைத்திலும் சொல்வதற்கான ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஒரு படிக்கட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. அதனால் தடை இருந்தாலும் இந்த விஷயம் கொஞ்சம் தாமதம் நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி பார்த்தா கொஞ்சம் தோல்வி, சில விஷயங்கள் நீங்கள் தோல்வியை நோக்கி சந்திக்க போகிறீங்க நீங்கள். அதனால் தோல்வி என்பது தான் வெற்றிக்கான படிக்கட்டு. அடுத்த முன்னே செல்வதற்கான ஒரு தடையை நீங்கள் தாண்ட போகிறீங்க. ஆனால் சில விஷயங்கள் தோல்வியாக தான், தோல்வியை நீங்கள் ஒரு படிக்கட்டாக நினைத்து தாண்டி போனீங்க. அந்த தோல்விக்கான காரணங்கள் யாரை நம்பலாம், நம்ம செயலாக, பேச்சாக, எண்ணங்களை என்னென்ன கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த தோல்வியை நீங்கள் கடந்து செல்லுங்கள். அடுத்த வெற்றியை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக உங்களால் செல்ல முடியக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி கொஞ்சம் செலவு மிகுந்த நாளாக அமைகிறது. உங்களுக்கு கொஞ்சம் செலவு பார்த்திங்கன்னா அது
சுப செலவாக இருக்கலாம். வீட்டுக்கு வந்து ஆபரண பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், இல்லை சுப செலவு, குடும்பத்துக்கு வந்து காது குத்தல், கல்யாணம் பண்ணுறது, சீமந்தம், இப்போ பசங்களுக்கு பேர் வைக்கிறது, பசங்களுக்கு கல்வி சார்ந்த ஃபீஸ் கட்டுறது, இது மாதிரி எல்லா விஷயத்துக்கான சில சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கலாம். மருத்துவ செலவும் கொஞ்சம் இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுடைய செலவுகள் நியாயமான செலவான்னு பார்த்து செய்யுங்க. மற்றபடி செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு விரை செலவெலாம் இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசி பண்ணால் கொஞ்சம் பக்தி, என்றைக்கு இல்லாத ஒரு பக்தி வரும். அன்றைக்கி காலைல சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போய்ட்டு போகக்கூடிய நாளாகும். அல்லது ஏதாவது குலதெய்வத்துக்கு போய் ஏதாவது பொங்கல் வைக்கிறது சில விஷயங்கள் இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் விருப்பப்பட்ட கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் போயிட்டு வாங்க. தனுசு ராசி கொஞ்சம் பக்தியோடு கோயில் குலத்துக்கு சென்று வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதே சில எந்த விஷயத்தை நீங்கள் தொடங்குவதாக இருந்தாலும் இறைவனை வணங்கிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை தொடங்க, கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயமாக நடக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக மகரத்துக்கு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் உயரே கொடுக்கக்கூடிய நாள் உங்களுடைய செயலால், எண்ணங்களால், உங்களுடைய கடும் முயற்சியால் உங்களுக்கு அடுத்த நிலை செல்லக்கூடிய ஒரு உயரை கிடைக்கப்போது. உங்களுக்கு அது கல்வியாக இருந்தால் உயர்கல்விக்கு போக போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு பணியாக இருந்தால் அவங்க அடுத்த உயர்நிலை ப்ரமோஷன் போக போகிறீங்க. நீங்கள் அதனால நீங்கள் உங்களுடைய உழைப்பை போடுங்க. நீங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம், உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு வந்து 2 சனி பகவான் இருக்கார். விரய சனியாக இருந்தாலும் அந்த விரயங்களை நீங்கள் கொஞ்சம் முதலீடாக மாற்றிக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு பிரகாசமான நாளும் இருக்குது உங்களுக்கு மகரத்துக்கு. கும்பராசி பார்த்தா கொஞ்சம் முயற்சி, 1 சனி பகவான் இருக்கார். சனியோட சொந்த வீடு இருந்தால முயற்சி பண்ணாலே போதும். அந்த முயற்சி கூட சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு தூக்கி விட்டுருவார் சனி பகவானால். முயற்சி பண்ணுங்கள். முயற்சி கண்டு வெற்றி நோக்கி செல்லக்கூடிய நாளாக அமைகிறதுக்கு கும்பராசி என்பது 1 சனி பகவான். மீனராசினை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கிற நாளாக அமைகிறது. உங்களுக்கு 12 சனி பகவான் இருக்கார். அதனால் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி கண்டு திருவனையாக்க உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நாளாக கண்டிப்பாக அமையப்போகுது. உங்களுடைய பாராட்டை நீங்கள் பெறக்கூடிய நாளாக இருக்கிறதால உங்களுடைய சிறந்த நாளாக உங்களுக்கு அமையப்போகுது. இந்த நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாள் அமைய ஆண்டு வேண்டுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.